திருநெல்வேலியில் சரஸ்வதி ஞானசம்பந்த கலாலயம் நுண்கலை கல்லூரியின் 38ஆம் ஆண்டு விழாவும், திருஞான சம்பந்த பெருமான் குருபூஜை விழாவும் திருநெல்வேலி சந்திப்பு சங்கீத சபாவில் நடைபெற்றது. கல்லூரியின் நிறுவனர் மற்றும் முதல்வர் வீணை சரஸ்வதி அவர்களும் கல்லூரி மாணவிகளும் இணைந்து இறைவணக்கம், குருவணக்கம் செலுத்தினர். இணைச் செயலாளர் திருவாரிய முத்து வரவேற்புரை ஆற்றினார். சைவத்தமிழ் குழந்தை என்ற தலைப்பில் கவிஞர் கோ. முத்துக்குமார் சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுபஸ்ரீ பாலாஜி அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவில் கலாலயத்தின் இணைச் செயலாளர் தளவாய் டி. நாதன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். நிகழ்ச்சியை கே. சாந்தி தொகுத்து வழங்கினார். இவ்விழாவின் ஏற்பாடுகளை கலாலயத்தின் தலைவர் சி. சுப்பிரமணியன், செயலாளர் எஸ். கணபதி, பொருளாளர் ஆர். அருணாச்சல காந்தி உள்ளிட்ட பலரும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர். அன்னபாலிப்புடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், அன்னைக்கு வணக்கம், அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்ய சோனம் சூரசேன்ய நாதம். இடத்துலதான் திருநீலகண்டரையும் சந்திக்கிறாரு, திரு சிறு தொண்டரையும் சந்திக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் அவர் சந்திக்கிறார். திருநீல நக்கர்லாம் அப்படியே இவருடைய பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானசம்பந்தனுடைய இதில் பயணத்தில் அப்படியே போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு தல யாத்திரை போயிட்டு திரும்ப வராரு, சீர்காழிக்கு திரும்ப போயிடுறாரு. அப்படியே கடைசி போகும்போது சடையாய் எனுமால், சரண்ய எனுமால், விடையாய் எனுமால், பெருமாய் எனுமால், மடையாய் குளவி மலரும் மருகள் உடையாய் தருமோ இவள் உள் மெலிவே அப்படிங்கிற பாட்டன் மூலமாக தான் அந்த முயலங்கனுடைய நோயை தீர்க்காங்க. ஆக முருகநாயனார் சந்தித்து திருவாரூர் போகிறாங்க. திருவாரூர் போய் அப்பறை அங்கே குங்கிலி கலைஞனாரை சந்திச்சுட்டு அடுத்தபடியாக அவருடைய பெரிய ஒரு சந்திப்பு
நாவுக்கரசு சொல்லக்கூடிய அப்பரை சந்திக்கிறாங்க. அங்கே அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நேராக திருமறைக்காடு இன்றைக்கி உள்ள வேதாரண்யத்தில் 2 பேர் இருந்து சில தொண்டுகள் செய்து கொண்டிருக்காங்க. அங்கே தான் என்ன இது கதவு திருக்கதவம் திறக்கப்பாடுதல் அடைக்கப்பாடுதல் 2 பேரும் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும், அதனால் வேகமாக போகிறேன். அடுத்தபடியாக மங்கையர்க்கரசி அம்மாவும் அதுபோல் குலச்சிறை நாயனாருங்கிற அந்த அமைச்சரும் மதுரையிலிருந்து ஞானசம்பந்தரை அழைப்பதற்கு கூப்பிட்றாங்க. இங்கே மதுரைக்கு வாங்க, இங்கே சமணம் தலை தோங்கி இருக்கிறது, அதை கொஞ்சம் வேற இருக்கணும், அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லும் பொழுது, இப்போ இவங்க சைவத்தில் இருக்காங்க, சோழ மன்னனுடைய மகள் அவ மங்கையர்க்கரசி. இவங்க சைவ வழிபாடு, இந்த சைவ வழிபாடு இந்த அம்மா பண்ணுறாங்க தினசரி. இது வெளியே தெரிஞ்சால் அவன் சமணத்தை பின்பற்றக்கூடிய கூன்பாண்டியன் உயிரோடு வச்சுருக்க மாட்டான். மனைவியாக இருந்தால் கூட அரசியாக இருந்தால் கூட கொண்டு விடுவான். என்ன பண்ணாங்கன்னா, வெளியே தெரியாமல் விபூதியை தன்னுடைய திருமார்பிலே இட்டுக்கொள்வான். அந்த அளவு பக்தி இருந்திருக்கு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது நாவுக்கரசர் பெருமானுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் பயம் வந்தது? அவர் சமணத்தில் இருந்தார். சமணர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள்னு அவருக்கு தெரியும்.